கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இன்றைக்கும் கூட ஒரு ஜெபத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு பட்டணத்துக்கு, அந்த எபேசியருக்கு எழுதும் பொழுது ஒரு நிருபத்தை எழுதுகிறார், ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எப்படி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு தெளிந்த ஒரு மனக்கண்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். எதற்காக மனக்கண்களை கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார் அப்படின்னு நீங்கள் அந்த வசனத்திலேயே, நம்ம வாசித்த வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பாருங்க, கண்கள் எதற்கு? முதல்ல பார்க்கறதுக்கு தானே, பார்க்கறதுக்காகத்தான் கண். அவர் மனக்கண்ணை, பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்ணை கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுகிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தை பார்ப்பதற்காக, பிரகாசமாய் தெளிவாய் பார்ப்பதற்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதை பார்க்கறதுக்காக? பிசாசை பார்ப்பதற்காகவா, இல்லை வேற ஏதோ ஒரு காரியத்தை பார்ப்பதற்காகவா அப்படின்னா கிடையாது. எதை பார்ப்பதற்காகனா, ஆண்டவருடைய வல்லமையை, அவருடைய வல்லமையின் செய்கைகளை, அவருடைய வல்லமையின் மகத்துவத்தை பார்ப்பதற்காக உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்ணை கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றார். இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான, அவசியமான ஒரு ஜெபமா இருக்கிறது. அநேக நேரங்களிலே நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், அதாவது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற வல்லமையின் செய்கைகளை, வல்லமையின் மகத்துவங்களை பார்ப்பதற்கு நம்மால முடியலை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். எலிசாவுக்கு தெரிந்த அந்த காரியம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள், அவர்களோடு கூட இருப்பவர்களை காட்டிலும் அதிகம் என்கிறது எலிசாவினுடைய கண்களுக்கு தெரிந்தது, கேயாசியினுடைய கண்களுக்கு தெரியல. அப்ப நம்ம சுற்றிலும் இருக்கிற காரியங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய மகத்துவம் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு காரியத்துல கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நம்மளால அதை பார்க்க முடியலை. அந்த மனக்கண் நமக்கு திறக்கப்படலை. பவுல் அழகா வேண்டுகிறார், நான் உங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாமளும் ஜெபம் பண்ணுவோம். நமக்கும் அந்த பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அந்த பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். தேவையில்லாத காரியத்தில் போய் மாட்டி சிக்கிக்கொள்ளக்கூடாதபடிக்கு கர்த்தர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுடைய கால்கள் எதிலுமே இடராதபடிக்கு சரியான பாதையில் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கர்த்தர் நீங்க அதிகமாய் கிரியைகளை நடப்பிக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறது போலவே நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் மனக்கண்களை கர்த்தர் நீ திறந்தருளி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் மகத்துவத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.